ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு 100% நடந்த ஒரு உண்மையான ஹாரர் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாளாக ஒரு ஹாரர் ஸ்டோரி பற்றிலாம் பார்த்துருப்போம். பட் அதெல்லாம் வந்து உண்மையே நடந்துச்சா, நடக்கலையா, இல்லைனா அது ஒரு அர்பன் லெஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய கேள்வி இருந்திருக்கும். பட் இந்த ஹாரர் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே 100% நடந்துருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா பயமாயிடுச்சு. ஸோ நான் மோஸ்டா இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல தான் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஒரு வீடியோ தான் மார்னிங் பண்றேன். ஸோ அதிலே பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டோரி வந்து என்ன ரொம்பவே ஒரு அப்செட் ஆக்கிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ கூட என் மைண்ட் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. அது ஏன் அப்படின்றத இந்த ஸ்டோரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டோரி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனலைன் மைக்கேல் அப்படின்றவங்களோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஒருத்தவங்க மேல ஒரு பேர் இருந்தா பரவாயில்ல, 7 பேர் இருந்திருக்கு. சரி வாங்க இந்த ஸ்டோரிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம பண்ணிடுங்க. ஸோ ஆனலின் மைக்கேல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல வந்து பாத்தீங்கன்னா பிறக்குறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து போறாங்கன்னு நினைச்சோங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்களுக்கு கரெக்டா 16 வயசு ஆகும்போது, ஸோ ஆனலின் மைக்கேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 இயர்ஸ் ஆகுதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் மாதிரி ஒன்று வருது. என்னன்னா, நைட் ஆனாலே அந்த நானே ஒருவன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்ல தெரியுமா, ஒரு பொண்ணு சொல்லும் பாத்தீங்களா, எப்படின்னா வந்து எனக்கு யாரோ வந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி ஆனலின் மைக்கேலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரோ பேசிட்டே இருக்காங்க, என் பக்கத்துல யாரோ இருக்காங்க, யாரோ கதவு தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து திடீர்னு ஃபிக்ஸ் வரும். ஸோ அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சரி ஏதோ வந்து பிரெயின்ல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா டாக்டர்ஸும் பாக்குறாங்க, என்னடா இது இந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வருது, பட் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷனும் இல்லை, லைக் பிரெயின்ல டேமேஜும் இல்லை. ஸோ ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆனலின் மைக்கேலுக்கு வந்து சரி ஜஸ்ட் இவங்க வந்து ஏதோ ஒரு பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 3 days ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆனலின் மைக்கேலை அமுச்சு விட்டுறாங்க. பட் அவங்க அகைன் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனலின் மைக்கேலோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. ஸோ டாக்டர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் கொடுத்து ஆனலின் மைக்கேலை தூங்க வச்சிடறாங்க. ஸோ அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 16ல இருந்து 17 இயர்ஸ்க்கு போறாங்க. ஸோ 17 இயர்ஸ் போனோடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என் மைண்டுக்குள்ள யாரோ வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல யாரோ இருந்து பேசுற மாதிரி இருந்துச்சுனாங்க, இப்போ வந்து மனசை வந்து யாரோ கண்ட்ரோல் பண்றாங்களாம். நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணலனா உன்னை நான் அப்படி பண்ணிடுவேன். ஸோ எக்ஸாக்டா அந்த நானே ஒரு படத்துல வர மாதிரி தான், நீ வந்து உங்க அப்பாவை கொள்ளு அப்படின்னு அந்த படத்துல வரும் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் யாரும் அவங்க மைண்டுக்குள்ள வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அந்த ஆனலின் மைக்கேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. அவங்க பாக்குறாங்க, என்னடா அது நமக்குள்ள யாரும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க டாக்டர்கிட்ட போய் பேசுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, நீங்க எதையோ பார்த்து ரொம்ப பயந்துருக்கீங்க, ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு தூங்குங்க அப்படின்றாங்க. ஸோ அப்புறம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ், 19 இயர்ஸ், 20 இயர்ஸ், எப்போ அவங்க 20 இயர்ஸ் ஆனாங்களோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுது. ஸோ இப்போ அவங்க மைண்டுக்குள்ள மட்டும் யாரும் இல்லை, ஆனலின் மைக்கேல் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதே நிறுத்திட்டாங்க. அதாவது வந்து எனக்கு பசிக்கல, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்க விரும்புறாங்க. ஸோ ஆனலின் மைக்கேல் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எவ்வளவு பேசிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து இல்லைங்க இது என்ன டிசீஸே எங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸோ உடனே என்ன பண்றாங்க, ஆனலின் மைக்கேலோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சைலண்டா போயிட்டு ஆனலின் மைக்கேலோட ரூம்குள்ள போய் எட்டி பாக்குறாங்க. ஸோ ஏதோ 7 பேர், ஓகேங்களா, 7 பேர் வந்து குரூப்பா டிஸ்கஸ் பண்ண சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. திடீர்னு ரூமை திறந்து பாக்குறாங்க, என்னடா இது 7 பேர் பேச சத்தம் கேட்குதே ஆனலின் மைக்கேல் ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஆனலின் மைக்கேல் வாய் வந்து திறந்து பேசிட்டு இருக்கு. அவங்க வாயில இருந்து 7 குரல் வந்திருக்கு. ஸோ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, 7 பேய் ஆனலின் மைக்கேலுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ அதாவது வந்து அவங்க பொசஸ் ஆயிருக்காங்க. பட் ஆனலின் மைக்கேலோட பேரண்ட்ஸ் வந்து இல்ல இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனலின் மைக்கேல் போய் பக்கத்துல உட்காந்துட்டு நீ ஒன்றும் பயப்படாத,
உன் கூட தான் நாங்க இருக்கோம், உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கையில போய் ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க, இந்தாம ஆப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனியல் மைக்கில் அந்த ஆப்பிள் எடுத்துட்டு இப்படி நசக்குறாங்க. அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து ஒரு ஆப்பிளை நசக்கினா கூட எவ்வளோ நசக்க முடியும், பட் அந்த ஆனியல் மைக்கில் வந்து ஆப்பிளை நசக்கும் போது அது ஜூஸாக மாதிரி ஒழுகிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பவர் இருந்திருக்கு. ஸோ அவங்க வீட்டில் எல்லாம் ஆச்சரியமாயிட்டாங்க, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனியல் மைக்கிளோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆனியல் மைக்கிள் கூட படிச்சு தூங்கினாங்க அந்த நைட்டு. ஸோ நீ பக்கத்தில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வாய்ஸில் பேசுனாங்க. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடுறாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆனியல் மைக்கிளோட பேரண்ட்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இவங்க உடம்புல வந்து பேய் தான் இருக்கு, இனிமேல் டாக்டர் கிட்ட போகிறதுல யூஸ் இல்லை, நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ சர்ச்சில் இருக்க ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஆனியல் மைக்கிள் உடம்புல பேய் தான் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து இந்த பேய் ஓட்டுறதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது நான், பட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இருக்க ஃபாதர் தான், அவர் வந்து பேய் ஓட்டுறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட், நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களை போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியல் மைக்கிள் வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு என்னதான் ஆச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஆவியை ஓட்டுறதுக்கு நிறைய ரிச்சுவல்ஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இவங்க உடம்புல ஆவி இருக்கான்னு சொல்லிட்டு. எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, சர்ச்சு ஃபாதரும் அந்த பொண்ணோட கையில ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு, ஆப்பிள நசுக்கி ஜூஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க உடம்புல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படின்னா, ஸோ ஒரு நம்ம உடம்புல ஒரு பேய் இருந்துச்சுன்னா அந்த பேய்க்கு ஒரு பவர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பவரும் நமக்கு சேர்ந்து வரும். ஸோ அதனாலதான் ஆனியல் மைக்கிளால அந்த ஆப்பிள் வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரன்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஓகே இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரிச்சுவல் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 1 month தான் இந்த ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்கலாம்ல, இது வந்து ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது எல்லாம் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்களோ ஃபுல்லாக வீடியோவும் வாய்ஸ் ரெக்கார்டும் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ கூட கூகுளில் நீங்கள் போய் சர்ச் பண்ணினா எல்லா கிளிப்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிச்சுவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு யூஸ் இல்லை. அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நீ தயவு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, ஸோ ஆனியல் மைக்கிள் பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போகாதீங்க, என்கிட்ட இந்த பொண்ணை விட்டுருங்க, நான் வந்து இந்த பொண்ணை காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனியல் மைக்கிள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த சர்ச் ஃபாதர் தான் சொல்கிறாருல, இவரை நம்பியே நம்ம பொண்ணை ஒப்படைச்சிடலாம் அப்படின்றாங்க. அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை. 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, தண்ணி மட்டும் ஏதோ அப்பப்போ கொடுத்து விடுறாங்க, குளுக்கோஸ் ஏற்றுறாங்க. 2 months கழிச்சு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம உடம்பு நல்லா ஒல்லியை இறந்தும் போயிடுறாங்க. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. அவங்க பண்ண வீடியோலாம் லீக் ஆகி, அந்த வாய்ஸ் லீக் ஆகி, இது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தோடனே அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க உடம்புல டெவில் இருந்ததுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லை. அதாவது அவங்க பிரெயின் டேமேஜ் ஆகல, அவங்க உடம்புல பார்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகல, எல்லாமே கிளீனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ ஒரு உடம்புல ஒரு பேய் வந்தா கூட பிரெயின்ல ஒரு டேமேஜ் இருக்குங்க, ஒரு டேமேஜ் இல்லை அவங்க கிட்ட. ஸோ இது என்னதான் நடந்துச்சு அப்படின்றது புரியல. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆனியல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட அம்மா அப்பா வந்து அந்த சர்ச் ஃபாதர் மேல கேஸ் போடுறாங்க. இவங்க நம்பிதான் நாங்கள் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. அந்த ஃபாதர் வந்து இவங்க மேல கேஸ் போடுறாங்க. ஸோ மாறி மாறி கேஸ் போட்டு ஆனியலோட அம்மா அப்பா 2 பேரும் சரி, நீங்க ஏன் டாக்டர் கிட்ட கூட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் ஜெயிலும். அப்புறம் இந்த 2 சர்ச் ஃபாதர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து நீ ஏன் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம நீ ஏன் இந்த ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 6 மாசம் ஜெயிலும் ஃபைனும் போட்டு விட்டாங்க. பட் அந்த பொண்ணு வந்து இறந்துடுறாங்க. ஸோ இன்னுமே அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது, ஏன் அவங்க அப்படி ஆனாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பட் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயம். ஸோ இப்படி நீங்க கேட்கலாம், ஏன்டா இப்படி இந்த கதையை சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சு என்னடா அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு கிளிப் ஆட் பண்றேன். உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேங்க, யாருக்கெல்லாம் நைட் ஆனா பயம், அதாவது நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நைட் ஆனாலே ரொம்ப பயம் ஃபீலிங் வரும், அவங்க அம்மா அப்பா என்ன இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க யாராச்சும் தனியா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நைட்டு பாக்குறீங்கன்னா, தயவு செஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கிளிப் வந்து உங்களை ரொம்ப பயமுறுத்தி விட்டுரும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், எனக்கு செம பயம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா வந்து பேய் அந்த ஆனியல் உடம்புல இருக்க பேய் வந்து பேசுது, இந்த பொண்ணை நான் விட மாட்டேன், இவ்வளோ ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச் ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கு.
அந்த வீடியோ லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் பயமோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கோங்க. சரி, அந்த கிளிப்புக்குள்ளே போங்க. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம உங்கள் 2-3 ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க கிளிப்புக்குள்ளே போய் வீடியோ முடிச்சுங்க. Rosenkranz Monat, weißt du ja, ne? Ja, Rosenkranz. aber die wenigste beten. Die wenigsten. Ja. Und in Kirche wird am allerwenigsten gebeten, weil die Herrn Pfarrer ja das für unmodern halten. Ja, Ja. Ja. weil er eine starke Waffe ist. Gegen Satan Ja. und alle Dämonen. Ja, gegen uns. Ich muss es jetzt sagen. Der Rosenkranz ist eine gewaltige Macht gegen Ja. Satan und alle Dämonen. Aber das glauben nicht viele. Die halten es hier nur volles Weiberzeug. Zum Glück. Wer ist der Schuld daran? Ja. 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 Was kostbar ist der Rosenkranz? Kostbar. Rosenkranzmonat. Der Ausklinge bei Stellen nachnimmt, dem ist das Geld zu schade für. Dann kostet er was. Bei dem schon. Ja. Gut Zeit oder auch Geld für. Ach so, die Arbeit. Ja, die Arbeit geht natürlich vor. Die Drecksau, die Bäden, ja, genau. Das kann ihnen noch ihr Glück sein. Aber das Ding, das gäbe es auch immer nie. Die Drecksau, die das haben die hinein gepflanzt. Du meinst, die Halle von Lehrmann. Ja, ja. Wollte das nicht haben? Oder in die Hände gibt? Das haben wir sehr gerne. Sehr gerne. Sehr sogar. Ja. Ja! Oh, dafür sorge ich. Oh, dafür sorge ich. Und das müssen Sie der Drecksau aus Westbusch sagen, kapiert? Noch mehr. Aber das vor allem im Auftrag von dir doch.